வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 9. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். நேற்று நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணோம். அதாவது என்னென்னா, கொஞ்சம் தம்ப்நெயில் கொஞ்சம் வேறு விதமாக வச்சு, எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தான் வைக்கிறது தம்ப்நெயிலு. பட் ஆனால் நேற்று நம்ம வேறு விதமாக வச்சோம். தென் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருந்தோம். தென் இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் பாப்புலரான ஒரு ஆடியோ ஆட் பண்ணியிருந்தோம். எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். 7 பேர் பார்த்துருக்காங்க நண்பர்களே. பரவாயில்ல. இந்த போஸ்ட் 7 பேர் பார்த்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க இந்த ஆடியோ மட்டும் நம்ம காரணம்னு சொல்ல முடியாது. பட் ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்குது. நம்ம எப்பயுமே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஏஐ வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட்டு அதில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிக்கலாக இருக்கிறனால என்னமோ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஹாப்பி ஃபார் திஸ். ஸோ இது எதா போயிருக்கான்றதை பார்க்கலாம். இது ஒரே ஒருத்தர் பார்த்துருக்காங்க. இதை 50 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இது இது யாருமே பார்க்கல. இதை 11 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு இந்த போஸ்ட் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ 109 அக்கௌண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிருக்கு லாஸ்ட் 30 டேஸில். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ இதில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். சி இன்சைட்ஸ் ஒரே ஒரு இதுக்கு தான் ரீச் ஆகிருக்கு. இதுக்கு முந்தின போஸ்ட்டு 3 பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இது 7 பேருக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ பரவாயில்ல, நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இது போக போக தான் இனிமேல் கொஞ்சம் வளரும். ஸோ நம்ம அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம செய்யணும். ஓகே, நான் குவில்பாட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு குவேரா ஸ்பேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அது இனிமேல் தான் நம்ம டெவலப் பண்ணணும். நான் ஆக்சுவலாக இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணேன். இது ஏன் பேக் வீடியோவில் ஓப்பன் பண்ணேன்னா, அதாவது பேக் ஆஃப் த வீடியோனா, இப்போ உங்களுக்கு காட்டாமல் நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஓப்பன் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் ஓப்பன் பண்ணி நான் இதில் நான் இன்னும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ அதனால இதை இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்றதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஒன்று. நம்ம அஃபிலியேட் ப்ரோக்ராம் நமக்குள்ளே போய்க்கலாம். குவில்பாட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் 33 கிளிக்ஸ் வந்திருக்கு. பெய்டு சைனப்ஸு, பெய்டு வெறும் சைனப்ஸு, கன்வர்ஷன் ரேட்டு இதிலெல்லாம் எதுவுமே இன்னும் ஒன்றுமே ஆகலை. 33 கிளிக்கு வந்திருக்கு. நம்ம முதல்ல கிளிக்ஸை முதல்ல ஜாஸ்திப்படுத்தினா தான் இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். முதல்ல நிறையா பேர் பார்க்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ இந்த அஃபிலியேட் லிங்க் இருக்கு இல்லையா, இது அஃபிலியேட் லிங்க்கு. இப்போ லிங்க்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம லிங்கை காப்பி பண்ணிவிட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வருது. ஓகே, இது இவங்க சைன்அப் பண்ணாலோ எது பண்ணாலோ இவன் நமக்கு பெய்ட் சைனப்புக்கு நமக்கு காசு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சைனப்புன்ற ஒரு இதை நம்ம லிங்க் ட்ரீல நம்ம சேர்க்க போகிறோம். குவில்பாட் சைனப்னு சொல்லிட்டு லிங்க் ட்ரீல நம்ம சைனப் அந்த இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கண்டென்ட் நம்ம எடுக்கணும் இல்லையா. நான் கண்டென்ட் ஒரு இது நான் பண்ணி வச்சுருந்தேன். 1 செகண்ட் இருங்க. வாட்ஸ்அப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் இருக்குது. டக்குன்னு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு குடுன்னு போய்ட்டு உள்ளே போய்ட்டு அதை பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ இங்கே வந்துருச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ரொம்ப ஓவர சவுண்டாக இருக்குது. ஓகே, இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப் ஷார்ட்ஸில் முன்னாடியே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஷார்ட்ஸை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் முன்னாடியே பண்ணி வச்சிடுறேன் நண்பர்களே. ஏன்னா அது நான் இங்கே வந்து தேடிக்கிட்டு இருந்தேன்னா இட் டேக்ஸ் வெரி வெரி லாங் டைம். ஸோ அதனால உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, எனக்கும் டைம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி தேடி வைக்கிறது, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் முன்னாடியே பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதான் உங்களுக்கும் கொஞ்சம் டைமை வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். இது டவுன்லோட் ஆயிருச்சு. நம்ம இப்போ நேராக போயிட்டு கேன்வாக்கு போனோம். கேன்வாக்கு போனால் இன்ஸ்டாகிராம் ரீல் ஃபார்மேட்டுக்கு இதை மாற்றி விட்டுடலாம். இதில் வந்து பாட்டை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பிகாஸ் இது எப்படி இருந்தாலும் பாட்டு தானே ஓடுது. அதுக்கு நமக்கு எதாவது அந்த ட்ரெண்டிங்கான பாட்டை நம்ம போட்டு விட்ருவோம். அதனால நமக்கு எந்த இதுவும் இருக்காது. இது இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வந்துருச்சு. ரைட் எஸ்ஏ வித் மீ ஆன் குவில்பாட், அதுதான் இங்கே நம்ம இதில் போட போகிறோம். இதிலே இருக்கே, அதுக்கு அங்கே போகணும். இதில் போய் கூகுள் டாக்ஸ்குள்ளே போய்க்கலாம். டாக்ஸ்குள்ளே போயிட்டு கோ டு டாக்ஸ், போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரிட்டன் write an essay with me on Quillbot. Write an essay with me on Quillbot. ஸோ இது நம்ம எழுதியாச்சு. இது இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. நம்ம பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பண்ணி விட்ருவோம், டவுன்லோட் பண்ணி விட்ருவோம். இதை வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலோட நேமை இதாக வச்சுருவோம். ஸோ ஒரு தாட்டி செக் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடியோ கட் ஆகிடுச்சான்றதை பார்க்கணும். சூப்பர், இப்போ நல்லா வந்திருக்கு. இப்போ ஷேர் கொடுத்து டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து நம்மளோட நோக்கம் வந்து மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா தே வில் சரி என்னமோ போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்க ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். நம்ம இனிமேல் ரொம்ப அட்ராக்டிவான இதெல்லாம் தம்ப்நெயில்ஸ்லாம் வைக்க போகிறோம். பிகாஸ் இந்த இந்த ஃபார்மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஓகே, பட் வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்ம ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இட் டேக்ஸ் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா குவில்பாட்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அவங்க எந்த ஃபார்மேட்ஸுமே அவங்க யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க வந்து நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்துருச்சு. இப்போ இதை வந்து சாட் ஜிபிடிக்குள்ளே போய்
decorate the below sentence with emojis அப்படின்னு போட்டு enter கொடுத்துடலாம். Let's embark. Use simple words with same emojis. Okay, சூப்பர். இது நல்லா தான் இருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். இதை இதை தூக்கிடலாம். ஸோ இது ஓகே. இன்னொன்று நான் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னா ஜஸ்ட்டு அந்த ரிலேட்டட் ஹேஷ்டேக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியா. ரிலேட்டட் ஹேஷ்டேக் இது நம்ம இப்போ கொத்தாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்படி யூஸ் பண்ணாமல் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. பரவாயில்ல, 9 தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இது எல்லாமே ரிலேட்டட் ஹேஷ்டேக்ஸ் தானே. ஸோ நம்ம இதை வந்து போடலான்னு ஒரு ஐடியா. போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. குல்பாட்டில் ரிலேட்டட் ஹேஷ்டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான், யாருமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுவும் ரெடி, அதாவது கேப்ஷனும் ரெடி பண்ணியாச்சு, வீடியோவையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரெடி பண்ணணும்? தம்ப்நெயில். சரி, முதல்ல நம்ம வந்து மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு கிரியேட் ரீல் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை வந்து கொடுப்போம். கேப்ஷனை கொடுத்தோம், இதில் வந்து தம்ப்நெயில் கேட்கும். ஓகே, இப்போ நம்ம கேன்வாக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் தம்ப்நெயில் தான் வந்து ஸ்டோரி தான் வருது இல்லை. சரி, அப்போ கீழே இருக்குது ஸ்டோரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஸோ இதை நம்ம வந்து மெயினாக வச்சுக்கணும். ஏஐ டூல் அப்படின்னு எடுப்போம். டெம்ப்ளேட்ஸ் வருதானே, இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை டெலீட் பண்ணி விடுவோம், இதையும் டெலீட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதற்கு இதை கேப்ஸில் போடுவோம். எஸ்ஏவை கேப்ஸு, தென் டுகெதரை கேப்ஸு, தென் யூஸிங் எ கேப்ஸு, பாட்டு கேப்ஸில் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் நைஸ். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ஃபோனுக்குள்ளே போயிட்டு ஒரு இது ஒன்று பார்த்தேன். ஸோ இல்லை இது இல்லை, இருங்க வரேன். ஸோ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அந்த இதை நம்ம உள்ளே போய்க்கலாம். கிவ் இட் டு மீ அப்படின்ற எடிட் ஆடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நம்ம அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் போயிட்டு அப்லோட் தம்ப்நெயிலில் இதை கொடுத்தோம்னா சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆடியோ கிவ் இட் டு மீ அப்படின்ற ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ கிவ் இட் டு மீ அப்படின்ற ஒரு ஆடியோ
இந்த எடிட் ஆடியோன்னு ஒன்று இருக்கும். அது எங்கே? இதோ இங்கே இருக்கு. அப்பா என்ன சவுண்டு! ஓகே. ஸோ திஸ் இஸ் நைஸ். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஷெட்யூல் கொடுத்துடலாம். 7th 6 o'clock-ஆ 6 o'clock கொடுத்தாச்சு. 7th December 6 o'clock. ஓகே, இப்போ நம்ம ஷெட்யூல் கொடுத்துடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கோம். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது என்னன்றத லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன எதுவுமே ஷெட்யூல் ஆன மாதிரி காட்ட மாட்டேங்குது. இங்கே நிறையா ஷெட்யூல் பண்ணிலாம் வச்சுருந்தேனே, ஒன்றுமே காணோம். சரி, ஓகே. வந்துருச்சா? சரி, இப்போ வந்து நம்ம இந்த இதை எடுத்துக்கலாம். இங்கே இந்த அஃபிலியேட் லிங்க்கை எடுத்துட்டு நம்ம நேராக லிங்க் ட்ரீக்குள்ளே போகலாம். லிங்க் ட்ரீ லாகின் இதுக்குள்ளே போயிட்டு இப்போ ஓகே, இதை க்ளோஸ் கொடுத்துடலாம். நம்ம அஃபிலியேட் லிங்க்கை இதில் வச்சுட்டு நம்ம Quillbot ஃப்ரீ சைன் அப் அப்படின்ற ஒரு இதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். Quillbot ஃப்ரீ சைன் அப் அப்படின்னு இதை நம்ம வந்து டெக்கரேட்டட் வித் எமோஜிஸ் அப்படின்னு நம்ம இதில் கொடுப்போம். முதல்ல ரைட் இட் இன் கரெக்ட் இங்கிலீஷ்னு கொடுப்போம். ரைட் இட் இன் கரெக்ட் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை, ரைட் இட் ட்ராக்டிவ் அப்படின்னு கொடுப்போம். அப்போ என்ன வருது? ஆஹா, இதுமே ரொம்ப பெருசாக வருது. ஓகே, சைன் அப். ஓகே, இதுவே நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ டெக்கரேட் தி பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கொடுப்போம். என்னது இது? இது ஏன் இப்படி பண்ணுது? அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நியூ சாட்குள்ளே போய்க்கலாம். இப்போ என்ன பண்ணுது? நியூ சேம் தான் பண்ணுதா? இல்லை, இப்போ கரெக்டாக எமோஜிஸை டெக்கரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் இங்கே. ஸோ சூப்பர். இங்கே இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்றைக்கி பண்ணியாச்சு. ஸோ நம்ம நாளைக்கு இந்த குவரால ஆப்டிமைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. நீங்களும் உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.